க்ரூ மூவி எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துடலாம். தபு, கரீனா, கிருட்டி சனன் இந்த 3 பேருமே ஏர் ஹோஸ்டர்ஸ். இந்த 3 பேருக்கும் பண கஷ்டம். ஸோ அவங்க ஏரோப்ளேனில் தங்க கடத்தில் இறங்குறாங்க. இதுக்கடுத்து நடக்கிற சம்பவங்கள் தான் க்ரூ. எனக்கு இந்த படம் ஒரு ஆவரேஜாக இருந்தது. கேஸ்டிங் தான் இந்த படத்தோட பெரிய ப்ளஸ்ஸு. 2 மணி நேரம் இந்த படத்தை உட்காந்து பார்க்க வைக்க காரணம் இந்த படத்தை வந்து அந்த லீடு ஆக்ட்ரஸ் தான். ஹைஸ்ட் காமெடி படமாக இதை எடுத்திருக்காங்க. காமெடி சில இடங்கள் அங்கங்கே ஒர்க் ஆச்சு. பட் அந்த ஹைஸ்ட் போர்ஷன்லாம் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்கலாம். கிளைமேக்ஸில் ஏரோப்ளேனில் அந்த 3 பேருமே ஒரு பெரிய ஹைஸ்ட் பண்ணுற மாதிரி ஒரு போர்ஷன் வரும். அந்த போர்ஷனில் லாஜிக் 0ன்னு தான் நான் சொல்லுவேன். என்னதான் இது ஒரு காமெடி படமாக இருந்தாலும் 1% கூட லாஜிக்கே இல்லாமல் எடுத்தது தான் இந்த படத்தோட பெரிய மைனஸு. நெட்ஃப்ளிக்ஸில் இந்த படம் தமிழ் டப்பிங்கோட இருக்குது. இது ஒரு US சர்டிஃபிகேட் படமாக இருந்தாலும் அடல்ட் காமெடிஸ் படங்களை வர மாதிரி 1-2 கண்டென்ட் இந்த படத்தில் வரும். பட் விஷுவலாக எதுவும் தப்பாக இருக்காது. ஒரு 2 மணி நேரம் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா ஒன் டைம் இந்த படத்தை பார்க்கலாம். ஓரளவு ஒரு ஆவரேஜான படம் தான் இந்த க்ரூ. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.